எங்கள ரட்சியுங்க, ஏசப்பா எங்கள விடுவீங்கன்றது அர்த்தம். ஸோ ஏசப்பா நம்மள விடுவிக்கிறதுக்காகவும், ரட்சிக்கிறதுக்காகவும் தான் இந்த உலகத்துல வந்திருக்காருன்றத நினைவு கூர்றதுக்காக இத நம்ம செலிப்ரேட் பண்றோம். ஓகேக்கா, தேங்க்யூ. மலரம்மா, உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க சிஸ்டர். இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அவரு போகிற அந்த நினைவுகளை காரியங்களை செய்யறதுக்காக ஆயத்தமாகிற நாள் தான் இந்த பாம் சண்டே. விஜயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேட்கலாமே. இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? இந்த ஃபார்ம் சண்டே வந்து எல்லா ராஜாவும் குதிரை மேலதான் போவாங்க. ஒரே ஒரு ராஜா மட்டும்தான் கழுதை மேல வந்தாரு. அந்த கழுதை மேல யார் வந்திருக்கான்னு பாக்கிறதுக்காக இந்த உலகமே வந்து அதனால வந்து இந்த நாள் வந்து கொண்டாடுறாங்க எனக்கு தெரிஞ்சு. நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்த ஃபார்ம் சண்டே நம்ம எதுக்கு செலிப்ரேஷன் பண்ணிக்கிறோம்? அந்த நாலு தெருவுக்குள்ள போய் ஓசானா ஜெயம் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றோம்? இயேசுநாதர் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவரு ராஜாதி ராஜாவாக பிறக்கல, ஏழை குலத்துல பிறந்தாருன்னு தெரியும். ஆனா ராஜாதி ராஜான்ற ஒரே அந்த காரியத்துக்கு ஒரே ஒரு சாம்பிள் தான் இந்த கழுதை மேல அவர் பவனி வந்த ஊர்வலம். ஆஹ் நமக்கு தெரியும் அடுத்த கொஞ்ச நாட்கள்ல அவர் சிலுவையில பலியாக போறாருன்னு. அதுக்காக அந்த பெரிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றத்துக்கு அந்த எருசலேமுக்குள்ள வர்ற அந்த ஏரியா தான் அந்த பாம் சண்டே. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் இந்த ஒரு பகுதி ரொம்ப முக்கியமானது. நம்மளும் அந்த பாடுகள் வழியா தேவ சித்தத்தை நிறைவேற்றத்துக்கான பாதையை நோக்கி தான் நம்மளும் நடக்கணும். அதனால தான் நம்ம இன்னைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணோம். ஹாப்பி பாம் சண்டே. தேங்க்யூ அண்ணா.